எங்களை மன்னித்து விடுங்கள் தந்தையே. அங்கு தாங்கள் இந்த பிரச்சனையின் தீர்வை தேடிக்கொண்டிருந்தீர்கள். ஆனால் இங்கு நாங்களோ தங்களுடைய செயலில் தடையை ஏற்படுத்திவிட்டோம். இல்லை மகனே, தடைகள் ஏற்படும் முன்னரே இச்சங்கடத்தை களையும் யுக்தியையும் கண்டறிந்தேன். அதற்கான உபாயம் ஒன்றே உள்ளது கணேசா. நன்மைக்கான சக்திகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் தூண்டப்பட வேண்டும். ஆனால் தாயாருக்கும் இந்த சக்தி பீடத்திற்கும் என்ன சம்பந்தம் தந்தையே? இந்த 12 சக்தி பீடங்களுமே சதியின் சரீர பாகங்களை கொண்டதாகும். அப்படி என்றால் தாங்கள் கூற வருவதின் அர்த்தம், தாயார் சதியின் வடிவத்தில் அவர் இருந்த பொழுது அவரது உடலானது 12 பாகங்களாக சிதைந்ததா? யார் செய்தது? எவர் இத்தகைய கொடுமையை செய்தது? நான் தான் விநாயகா. மாமா அவர்களே, தாங்களா? ஆம், ஏனெனில் அப்பொழுது என்னிடம் மகாதேவருக்கு சதியின் மரணம் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ள வைக்க இந்த ஒரு வழிதான் இருந்தது. அதன் மூலமாகத்தான் பிரபஞ்சம் மீண்டும் செயல்படத் தொடங்கியது. ஆனால் இவை அனைத்தையும் எப்படி செய்தீர்கள்? அது நீண்ட கதையாகும். நீ கேட்டதால் கூறியே ஆக வேண்டும். ஓம் அக்னி, ஒத்துக்கொள்கிறேன். அந்த கபாலி வசிய வித்தைகளை கற்று வைத்திருக்கிறார். உன்னுடைய செயலையும் எண்ணத்தையும் அவன் மாற்றி வைத்திருக்கிறானே, அவனைப் போலவே நாகரிகமற்ற கானகவாசிகளாகிவிட்டாய் நீ. போதும், நிறுத்துங்கள் தந்தையே. இந்த உடலின் அழிவானது எனது அழிவல்ல, இது காத்திருப்பின் ஒரு ஆரம்பமாகும். இந்த சதி மகாதேவரை அடைவதற்காக மீண்டும் ஒரு பிறப்பை எடுக்கப் போகிறாள். சதி! மகாதேவர் இந்த உடலுடன் ஒன்று விட்டார் நாராயணா. என் உடலை அழித்து விடுங்கள். அப்பொழுதுதான் மகாதேவர் முக்தி அடைவார். அப்பொழுதுதான் என்னாலும் மறுஜென்மம் எடுக்க முடியும். இப்பொழுது புரிந்ததா? பார்வதி மீண்டும் அவதரிக்க இந்த 12 சக்தி பீடங்களும் மிகவும் அவசியமானது. தங்களின் கருத்து, தங்களின் கட்டளை இரண்டையும் புரிந்து கொண்டு விட்டேன் தந்தையே. நாங்கள் இந்த சக்தி பீடங்களை நாங்கள் நிச்சயம் அமைப்போம். ஆம் தந்தையே, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, தாயாருக்காக நாங்கள் இதை நிச்சயம் செய்து முடிப்போம். தாங்கள் வழியை காட்டுங்கள். மகனே, இப்பயணமானது சக்தியை மீண்டும் நிர்மாணிக்கப் போகின்றது. எனவே இந்த சக்தி பீடங்களின் பயணத்தின் வழியே நீங்கள் இருவரும் சங்கடத்தை களைய உபாயம் தேட வேண்டும். நீங்கள் இருவரும் இந்த பயணத்தை உடனே துவங்க வேண்டும். ஏனெனில் யுக மாற்றமானது ஆரம்பித்து விட்டது. துவாபராயுகம் ஆரம்பித்து விட்டது. இந்த யுகத்தில் என்னுடைய திருவிளையாடல்களை விட தங்களுக்கான லீலைகள் நிச்சயம் அதிகம் உண்டு. அதைக் காண அனைவரும் ஆவலாக உள்ளோம். நாம் எத்தகைய சூழ்நிலையில் மீண்டும் சந்திக்கப் போகிறோம் என்பதை அறிந்திருந்தோம். தாங்கள் எப்படி புன்னகைக்கிறீர்கள்? நாராயணா, தங்களை அந்த ரூபத்தில் காணும் பொழுது ஏற்படும் சுகமும் சந்தோஷமும் ஈடு இணையற்றதாகும். என்னுடன் சேர்ந்து இந்த கைலாயம் முழுவதும் தங்களின் அவதாரத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும். விரைவில் வந்து சேர்க்கிறேன் பிரபு.
ஆசீர்வதித்து எங்களை வழி அனுப்பி வையுங்கள் தந்தையே. மகனே, உங்களின் இப்பயணத்தில் ஏதேனும் சங்கடம் ஏற்பட்டால் ஓர் உண்மையை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். குழந்தைகள் தாய் தந்தையின் அம்சங்கள். பெற்றவர்கள் தங்கள் குழந்தைகளோடு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டாலும் அக்குழந்தைகள் தங்களது தாய் தந்தையரின் அம்சத்தை வெளிப்படுத்த ஒரு வேற்று தாய் தந்தையரையும் அழைக்கலாம். நான் எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பேன் தந்தையே. பிரபஞ்சம் ஒரு யுகத்திலிருந்து மற்றொரு யுகத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நீ இல்லாமல் நான் கழிக்கும் ஒவ்வொரு கணமும் ஒரு யுகத்தை போன்றுள்ளது கௌரி. எனினும் நாம் மீண்டும் நிச்சயம் சந்திப்போம். நான் காத்துக் கொண்டிருப்பேன். எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உள்ளது. தாயார் மிகவும் விரைவாக அவதரிக்க வேண்டும். நாம் இந்த பயணத்தை துவக்கி வெகுகாலம் ஆகிவிட்டது தமையா. ஆனால் இதுவரை நம்மால் 12இல் ஒன்றை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆம் கணேசா, தாயாரின் மறுபிறப்பு தாமதமாகினால் பானாசுரனின் சக்திகள் அதிகரிக்கும். சரியாக சொன்னீர்கள் தமையா. என்னாலும் தீமையை உணர முடிகிறது தமையா. நாம் விரைவாக சக்தி பீடங்களை கண்டறிந்தாக வேண்டும். வாருங்கள். பிரபு, எங்களிடம் எந்த வளங்களும் இல்லை. பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. எங்கள் குடும்பங்களிற்கு உண்ண உணவு கூட இல்லை. பிரபு, தங்களால் மட்டுமே இச்சங்கடத்திலிருந்து எங்களை காக்க இயலும். தங்களுக்கு 1000 கரங்கள் உள்ளன. தயவு கூர்ந்து எங்களுக்கு உதவி புரியுங்கள் பிரபு. இல்லை என்றால் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் பசியினாலே மடிந்து விடுவோம் பிரபு. போதும், நிறுத்து முட்டாளே. நீ இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய மாவீரன் முன்பு நிற்கிறாய். மூ உலக வேந்தன் பானாசுரன் சபையில் எதையும் கேட்பதற்கு முன்பு அடிபணிந்து மண்டியிட்டு இருக்க வேண்டும். நான் கூறியது கேட்கவில்லையா? என் முன்பு சிரம் தாழ்ந்து நில்லுங்கள். மகாதேவா, இத்துன்பத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை அளியுங்கள். மூ உலக வேந்தன் பானாசுரன் இருக்கையில் மகாதேவரை வணங்குகிறாயா? உனக்கு விடுதலை வேண்டுமா? நான் உனக்கு விடுதலை அளிக்கிறேன். என்னுடைய 1000 கரங்களின் உதவியை நாடித்தானே வந்தாய். ஆனால் உனக்கு உதவ என்னுடைய ஒரு கையே போதுமானதாகும். வேறு எவரேனும் உள்ளீர்களா? நான் இங்கு இருக்கையில் மகாதேவரின் உதவி தேவையா?
இங்கு என் முன்பாக அடிபணிவதில் எவருக்கேனும் எதிர்ப்பு உள்ளதா? உத்தமம், அதி உத்தமம். மூவுலக வேந்தன் பாணாசுரனின் முன்பாக முழங்காலிட்டு பணிவதை தவிர உங்களுக்கு வேறு எந்த வழியும் இருக்கப் போவதில்லை. நாம் எப்படி அனைத்தையும் கண்டறியப் போகிறோம் கணேசா? பொறுமையாக இருங்கள் தமையா. நாம் இப்பயணத்தை துவக்கத்திற்கு முன்பாக தந்தையார் கூறியது உங்களுக்கு நினைவுள்ளதா? நீங்கள் மேற்கொள்ளும் பயணத்தில் ஏதேனும் சங்கடம் ஏற்பட்டால் ஓர் உண்மையை நினைவில் கொள்ளுங்கள். பெற்றவர்கள் தங்கள் குழந்தைகளோடு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டாலும் அக்குழந்தைகள் தங்களது தாய் தந்தையரின் அம்சத்தை வெளிப்படுத்த ஒரு வேற்று தாய் தந்தையரையும் அழைக்கலாம். நாம் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு தந்தையார் நமக்கு அளித்த அறிவுரையின்படி நாம் நடப்பதே முறையாகும். இப்பொழுது நம்முடன் நமது தாயார் இல்லை என்றாலும் உண்மையில் இந்த இயற்கையின் ஒவ்வொரு அணுவும் அவரது சக்தியுடன் தொடர்புடையதாகும். நாம் அந்த சக்தியை மட்டும் உருவேற்றினால் போதும். ஆனால் எப்படி கணேசா? தாயி, நாங்கள் இந்த பயணத்தை துவக்குவதற்கு முன்பு நான் எப்படி உருவானேன் என்று தாங்கள் என்னிடம் கூறியிருந்தீர்கள். எங்களிடம் தங்கள் அளவுக்கு சக்தி இல்லை. அதேபோல் எங்கள் மனதில் தங்கள் அன்பானது நிறைந்துள்ளது. அந்த அன்பின் சக்தியில் நானும் தமையனும் இப்பொழுது வேண்டி கேட்கின்றோம். எங்களுக்கு வழிகாட்டுங்கள் தாயே. நாங்கள் எவ்வளவு நேரமாக சக்தி பீடங்களை தேடுகின்றோம். ஆனால் எங்கள் முயற்சி வெற்றி பெறவில்லையே. நாங்கள் எங்கள் நோக்கத்தை அடைய வழிகாட்டுங்கள். இது நீ ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய தருணம் மகனே. நீங்கள் யார்? சக்தி பீடங்களை நிர்மாணிக்க கிளம்பி இருக்கும் இரு தேவர்களா, அல்லது தன் தாயை மீண்டும் எப்படியாவது அடைய நினைக்கும் இரு சிறுவர்களா? இருவரின் லட்சியமும் ஒன்றுதானே தாயே? இல்லை மகனே, நீங்கள் இருவரும் தேவர்கள். தாங்கள் தேவர்களாக சிந்தித்துக் கொண்டிருந்தால் வழியை மட்டும்தான் தேடுவீர்கள். மாறாக புதல்வர்களாக நீங்கள் சிந்தித்தால் உங்கள் வழியை நிச்சயமாக கண்டடைவீர்கள். நான் தாங்கள் கூற வந்ததின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன் தாயே. எனக்கு தங்களிடம் ஒரு வேண்டுகோள் உள்ளது. நீ கூற விரும்புவதை நான் நன்றாக அறிவேன் மகனே. இப்பொழுது நாம் என்ன செய்வது? கேட்கவில்லையா தமையா? இனி புதல்வர்கள் தங்கள் தாயை தேடுவார்கள், நோக்கத்தை அடைவார்கள், வழி கிடைத்துவிடும்.
நாம் செல்ல வேண்டிய இடத்தை நான் அறிவேன். அப்படியென்றால் மகாதேவர் தவத்திலிருந்து எழப்போகிறாரா? மகாதேவா, பிரபு, தற்பொழுது பார்வதி தாயாரும் கைலாயத்தில் இல்லை, தங்களின் புதல்வர்களும் இல்லை. இனி என்னவாகும்? இரு பயணங்கள் தங்களின் லட்சியத்தை அடையவிருக்கின்றது. ஒரு பயணத்தில் முருகனும் விநாயகனும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறிய இரண்டாவது பயணம் பிரபு, அது எவருடன் தொடர்புடையது? அவரை நீயும் நானும் நன்கறிவோம் நந்தி. ஆனால் இம்முறை நீ அவரது திவ்ய அவதாரத்தை சந்திக்கப் போகிறாய். கிருஷ்ணா, தங்களின் இந்த ரூபத்தை தரிசித்து நானும் இந்த கைலாயமும் பாக்கியம் பெற்றோம். யுகமாற்றத்தில் பாவங்கள் எவ்வளவு அதிகரித்தாலும், இப்பிரபஞ்சம் பாவமென்ற இருளில் மூழ்கும் நிலை ஏற்பட்டாலும், அப்பொழுதெல்லாம் தாங்கள் பாவிகளை அழிப்பதற்காக, அதர்மம் புரிந்தவர்களை அழிப்பதற்காகவும் நிச்சயம் அவதரிப்பீர்கள். தங்களின் இந்த ரூபத்தை நான் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். கைலாயத்தை அடைந்து நானும் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் எதிர்காலத்தை அறிவேன். அதனால் மகிழ்ச்சியுடன் அதிகமாக வேறு உணர்வுகளும் தோன்றுகின்றன. இனி அடுத்து வரும் காலங்களில் பானாசுரன் பிரபஞ்சத்தில் ஏற்படுத்தப் போகும் விளைவுகளை அறிந்துமா புன்னகைக்கிறீர்கள்? ஆம், தாங்கள் நாராயணரின் ஒரு ரூபமாக இருந்தாலும், கிருஷ்ணரின் வடிவத்தில் இருந்தாலும், உண்மை என்பது ஒன்றே. இப்பிரபஞ்சத்தில் நடைபெறும் ஒவ்வொரு சம்பவங்களும் தாங்கள் புரியும் லீலையாகும். நான் தங்களுடைய லீலைகளில் உள்ள எனது பணியை செய்து நான் என் கடமையை நிறைவேற்றுவேன். அதன் பிறகு என்றும் போல் பிரபஞ்சம் முழுவதும் சமநிலை பெற்று நலம் பெறும். மற்றொரு முக்கிய உண்மையும் உள்ளது. அதுதான் பார்வதியின் மறுஜென்மமாகும். அதற்கான தருணம் நெருங்கிவிட்டது. கார்த்திகேயனும் கணேசனும் அவ்விடத்தை அடைந்து விட்டனர். அங்கு ஒரு புதிய சக்தி ஒன்று தோன்றும். அது பார்வதி என்ற மனித ரூபத்தை புனிதப்படுத்துவதில் சகாயம் புரியும்.